ஸோ இன்னைக்கு வந்து பேப்பரில் ஒரு டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஐட்டம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற ஒரு கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த லைன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்கேருந்து ஹாஃப் த ஷீட் எடுத்துக்கோங்க. ஹாஃப் த ஷீட்டில் ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற ஒரு கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு இங்கேருந்து ஹாஃப் த ஷீட் எடுத்துக்கோங்க. ஹாஃப் த ஷீட்டில் ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, அதே ஸ்கேல் பென்சில் வச்சு இங்கேருந்து குட்டி குட்டியான ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதோ இந்த மாதிரி ஃபுல் ஷீட்லையுமே இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் ஈக்குவல் சைஸாக இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ லைன் ட்ரா பண்ணிட்டு கரெக்டாக அந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. எதுக்கு இந்த லைன் போட்டிருக்கோம் அப்படின்னா, இது வரைக்கும் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த லைன்லாம் கட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த உங்ககிட்ட இருக்கிற ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இதோ இந்த மாதிரி மடங்குது மாதிரி எல்லாத்துக்கும் கட் பண்ண எல்லா லைன்ஸ்க்கும் இதை பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நம்ம அந்த லைன்ஸ்லாம் கட் பண்ணதெல்லாம் நம்ம அந்த ஸ்கேலை வச்சுலாம் அந்த ஸ்ட்ரைக்ஸில் எடுத்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் நீட் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு ஃப்ளவர் வாஷ் மாதிரி வந்துடும். இப்போ என்ன பண்ண போறோம்னா, கரெக்டாக இந்த எட்ஜில் வந்து கம் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃப்ளவர் வாஷ் வந்து இந்த மாதிரி ரெடி ஆயிருக்கு. இதுக்கப்புறம் மேலே என்ன பண்ண போறோம்னா, ஒரு குட்டி குட்டியான ஃப்ளார் வந்து ரெடி பண்ணி மேலே வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு கலரான ஷீட்ஸ் எடுத்துக்கோங்க. மேபி என்ன கலர்ஸாக இருக்கலாம், பட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கனால ஆரஞ்சோ ரெட்டோ இல்லைனா வந்துட்டு ஒரு எல்லோவோ அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் ஃப்ளார் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற ஒரு குட்டி பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பரை வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்னொரு ஃபோல்ட் சேம் ட்ரையாங்கிள் ஷேப்லேயே அதை ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த ஃபோல்ட் பண்ண எட்ஜஸ் இருக்குல்ல, எட்ஜஸ் பார்த்து அங்கே வந்து ஒரு குட்டி கர்வ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். இதோ இந்த மாதிரி கர்வ் ட்ரா பண்ணிட்டு இதை கரெக்டாக இந்த போர்ஷனில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ளார் கிடைச்சிடும். இதோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் கிடைச்சிடும். எஸ், நம்ம கட் பண்ண ஃப்ளாரில் வந்து இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே வந்து சென்டரில் ஒரு எல்லோ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வேறு வேறு கலர்ஸில் வந்து ஃப்ளார்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆரஞ்ச் அண்ட் ப்ளூவில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கட் பண்ண ஃப்ளார்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட ஃப்ளவர் வாஷில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லா ஃப்ளார்ஸும் வந்து அங்கங்கே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரெட், ப்ளூ, ஆரஞ்ச் அண்ட் வந்து எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் இதுதான் என்னோட ஃபைனல் அவுட்புட் வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி கலர்லாம் ஃப்ளவர் வாஷ் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டில் வந்து ரெடி பண்ணி டெக்கரேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும் அப்படின்னு நினச்சினா மறக்காம மீடியா மெஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.